12 வருஷமா ஆன்டி கரப்ஷன் பியூரோல வேலை பார்த்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ராஜினாமா செய்த திரு ராம்மோகன் அவர்கள். வணக்கம். பப்ளிசிட்டியில இருந்தும் மீடியாவில இருந்தும் விலகியே இருந்த திரு ராம்மோகன் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நம்ம நேர்களோட பேச வந்திருக்காரு. சொல்லுங்க ராம்மோகன் சார். நான் எத்தனையோ கவர்மெண்ட் ஆபீசர்ஸை ரைட் பண்ண விவரங்களை பத்திரிகையில படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க. ஆன்டி கரப்ஷன் பியூரோ டைரக்டரா 3650 கரப்டட் பர்சன்ஸை ட்ராப் பண்ணி கைது செஞ்சு ப்ராசிக்யூட் பண்ண வச்சிருக்கேன். இந்த ஃபைல்ல நம்ம நாட்டில் இருக்கிற 100 டாப் மோஸ்ட் கரப்டட் பிசினஸ்மேன், கான்ட்ராக்டர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸோட லிஸ்ட் இருக்கு. இவங்க கரப்ஷன் மேல முழுமையான சாட்சியங்களையும் சேகரிச்சு பக்காவா தயார் பண்ண ஃபைல் இது. அப்படின்னா இவங்க யாரையும் ப்ராசிக்யூட் பண்ணலையா சார்? அது எப்படி முடியும் பிரகதி? பெர்சன்டேஜ் பேர்ல நடக்குது. செய்யறவன், செய்ய வைக்கிறவன், கடைசியா காப்பாத்துறவன் கூட பெர்சன்டேஜ் வாங்குறான்னா எங்க இருந்து ப்ராசிக்யூட் பண்றது? அப்படின்னா ஃபைனலா மார்ச் சேனல்ல நீங்க? நோ, நாட் yet. இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எனக்கு எப்படியெல்லாம் பிரஷர் கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு என்ன மிரட்டினாங்கன்னு. அவங்க எல்லாருக்கும் நான் 1 வாரம் டைம் தரேன். மரியாதையா அவங்க எல்லாரும் அநியாய வழியில சம்பாதிச்சதையெல்லாம் தானா முன் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டா நல்லது. இல்லன்னா 1 வாரத்துக்கு அப்புறம் இதே சேனல்ல இதே டைம்ல இவங்களோட யோகியதைய சாட்சி ஆதாரங்களோட பகிரங்கமா வெளியிடுவேன். வணக்கம். சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? ரொம்ப பேசுறான்ல.
மாமா கனவு கண்டீங்களா? ஓ என் பையன் போலீஸ் ஆபீசர் ஆன மாதிரியும் பைக்ல உட்கார்ந்து டெல்லிக்கு போய் டெரரிஸ்டுகளை எல்லாம் சுடுற மாதிரியும் டிபார்ட்மெண்ட் மரியாதையோட மெடல் கொடுக்கிற மாதிரியும் அது கூட உங்க கையால என் பையன் வாங்குற மாதிரியும் அதே கனவு தானே மாமா? ஏய் எத்தனை தடவை சொல்றது என் டிஷர்ட் போடாதானே? உங்க பழைய டீ-ஷர்ட்ட போட்டதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்களே, அப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற என்னோட பையனை உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து அவ வாழ்க்கையே பாழாக்க நினைக்கிறீங்களே, நான் எவ்வளவு கோவப்பட்டு சத்தம் போடணும் உங்களை? வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கீழே வந்துருங்க, நான் உங்களுக்கு பூரி பண்ணி வைக்கிறேன். மாமா ஐ லவ் யூ மாமா. மாமா பண்ணாரு, குளிச்சியும் முடிச்சியும் வருவாரு. சரளா இன்னைக்கு பேப்பர் அங்க இல்ல, இன்னைக்கு பேப்பர் வராது, பேப்பர் பையன் ஸ்ட்ரைக். பேப்பர் பாய் ஸ்ட்ரைக்கா? இவனும் கூட ஆரம்பிச்சிட்டானுங்களா? ஏ மாமா மாமா பண்ணாரு, பூரி தின்ன போறாரு. மாமா மாமா யம்மா யம்மா அடியே பச்சை மெதுவா மாடி, இப்பதான் ஃப்ளோர மாத்துனேன். யம்மா ஏடி இப்படி சும்மா மாதிரி வர? பாருங்களே, பேப்பர்ல ராதா தம்பியோட போட்டோ வந்திருக்கு. மாமா யார் இது? என்ன இது நம்ம போய் மாறுங்க? டேய் என்ன இது? என்ன இது பேப்பர்ல வயசு பொண்ணுங்களோட போட்டோ எடுத்துருக்கா? கன்றாவியா இருக்க. மாமா இது நம்ம பேப்பர், மாவுல ஒளிச்சு வச்சிருந்தேன். மாமா ஃப்ரூட்ஸ் வேண்டாம். ஏ பாச்சு மாமா ஃப்ரூட்ஸ் பிடிக்கல, தெரியாது உனக்கு? ஏய் எங்க அவ? தெரியாது. ஹாய் மாம். ஹாய். ஹலோ இங்க வா. உன்னதான் வா. என்னடா கிழிஞ்ச சட்டை கையில பச்சை? நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வர, என்னாச்சு உனக்கு? ஆ, அம்மாவை கேளுங்க. நான் பெத்த சிங்கம். அன்னைக்கு எவனோ ஒருத்தர் ரோட்ல அடிச்சிட்ட, கமிஷனர் புள்ள ரவுடின்னு எழுதிட்டான். இன்னைக்கு கமிஷனர் புள்ள பிளே பாய்னு எழுதிருக்கான். வாட் இஸ் திஸ்? பாரு இத. அம்மாவை கேளுங்க. 5 வருஷமா பிகாமே படிச்சுக்கிட்டு இருக்க, அந்த காலேஜை விட்டு வரணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? உங்க அம்மாவை கேட்கவா? யா. உன்னெல்லாம் பார்த்தாலே. அவ கிழிஞ்சு போன சட்டையும் பொம்மையும் போட்டிருக்கான். காலேஜுக்கு போக மாட்டான். பொண்ணுங்களோட சுத்துவா. பீரும் குடிப்பா. என்ன செய்வீங்க? அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? ஏய் உங்களை என்கவுண்டர் செஞ்சிருவீங்களா? ஐயோ ஐயா, உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். அம்மாவையும் தம்பியும் கொன்னுடாதீங்கய்யா. வேண்டாயா, விட்டுருங்கய்யா. வேண்டாயா, வேண்டாம். உன்ன இவள என்ன இத திருத்தறதுக்கு என்னால முடியாது. கால் சுளிக்கிடுச்சா? தலிபா ஹலோ யாருங்க? ஹலோ சுப்ராஜ் பேசுறேன். அட சுப்ராஜ்ங்களா, சொல்லுங்க. இந்த வருஷமும் உங்க பையன் ஃபெயில் ஆறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு?
டிவில வர டான்ஸ் நிகழ்ச்சி பார்த்து அதே மாதிரி பிராக்டிஸ் பண்றேன் மாமா. மாமா ஆ? ஐ லவ் யூ. ஆ? அம்மா ஏய், 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 no. ஐயோ. ஆ, சரி, சரி. எனக்கு மாமா. ஐயோ தப்பு சொல்லக்கூடாது. என்னமா விஷயம்? எனக்கு தெரியாத பஞ்சம் வரணும். இந்த வருஷமும் என் பையன் ராதாகிருஷ்ணா ஃபெயில் ஆயிட்டான். போதும் நிறுத்துங்கம்மா. பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டா வருத்தப்படுவாங்க. இப்படி ஆட மாட்டாங்க. உனக்கு விஷயமே தெரியாதா? வா சொல்றேன். வா 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 உட்காரு. என் பஞ்சு மாதிரி இருக்கிற பஞ்சவர்ணம் டிகிரி பாஸ் ஆனதோ என் தங்கமான பையனை போலீஸ்ல சேர்க்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிறாரு என் மாமா. அதனால ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டில மேனேஜ் பண்ணி நானே ஃபெயில் ஆக வச்சிட்டு இருக்கிறேன். நீங்களா? ஏன் தெரியுமா? என் பையனை போலீஸ் ஆபீசரா ஆக்க மாட்டேன். என்னது? பெரிய சினிமா ஹீரோ ஆக்க போறேன். நீங்க ஒரு அம்மா. என்னது? யார பாத்துடி துப்புன அரிசி மூட்டை உனக்கு ஒரு சோஃபா அதுல இவ்ளோ பெரிய உடம்பு போட்டு உட்கார்ந்தியா? ஏய், நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. அறிவு கட்ட குண்டு என் பையன் ராதா ஹீரோவான எப்படி இருப்பா தெரியுமா? அதான் பாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.